நாகை மாவட்டம் பனங்குடியில் அமைந்துள்ள சிபிசிஎல் நிறுவனத்தின் விரிவாக்க பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இழப்பீடு தொகை வழங்காமல் காலம் தாழ்த்தப்படுவதை கண்டித்து நிலம் வழங்கிய விவசாயிகளும் பொதுமக்களும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். அவர்களின் கோரிக்கை என்ன? விவரங்களை வழங்கலாம். காசினி, நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கத்திற்காக மத்திய அரசு 31,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது. இதற்காக 570 விவசாயிகளிடம் 620 ஏக்கர் நிலங்கள் விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்டு விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கினாலும் நில உரிமையாளர்கள், சாகுபடிதாரர்கள், விவசாய கூலிகளுக்கு மறுவாழ்வு மீள் குடியுரிமை இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இழப்பீட்டுத் தொகை வழங்க காலதாமதம் செய்த சிபிசிஎல் நிறுவனம் மத்திய அரசு மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து கடந்த மே மாதம் 11 நாட்கள் பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் அப்போதைய மாவட்ட ஆட்சியராக இருந்த ஜானி டாம் வர்கீஸ் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்குள் மறுவாழ்வு மீள் குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என உறுதியளித்தார். ஆனால் இதுவரை வழங்காத காரணத்தால் ஆத்திரமடைந்த நறுமணம், பனங்குடி, கோபுராஜபுரம் ஆகிய 3 ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் சிபிசிஎல் நிறுவன நுழைவாயில் முன்பு கொட்டு மலையில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தொடர்ந்து கிராம மக்களை ஏமாற்றும் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். நிறுவனத்தின் நுழைவாயிலை அடைத்து விரிவாக்க பணிகளுக்கு உள்ளே செல்லும் லாரிகளை மறித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நாகை டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். பின்னர் நாகை டிஎஸ்பி மற்றும் வட்டாட்சியர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் இதற்கான கோப்புகள் கடைசி கட்டத்தில் இருப்பதாகவும் விரைந்து நிதி பெற்று தர நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய்த்துறை அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் தற்போது போராட்டத்தை கைவிட்டு கடந்து சென்றுள்ளனர். வளர்ச்சி திட்டம் என்பதால் தங்களுடைய நிலத்தை கொடுத்தோம் என்றும் வேதனையுடன் கூறிய விவசாயிகள் நிலத்தை இழந்து வாழ்வாதாரம் இல்லாமல் தவிப்பதாகவும் மறுவாழ்வு மற்றும் மீள்குடியுரிமை தொகை தலா 5 லட்சத்தை அனைத்து குடும்பத்திற்கும் பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த விவசாயிகள் வைத்துள்ளனர். காசினி, விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.